இப்ப ஒருத்த நாட்டுல வைத்தியலிங்கம் நிக்கிறாரு, அவர் எடுத்து அந்த திருச்சி மேற்குல போடுவியா? அவர் எந்த இடத்துல கிரவுண்ட்ல வேலை செய்யறாரோ அந்த இடத்துல வேட்பாளரை கேட்பான். அந்த இடத்துல இருக்கிறவன் அந்த சமுதாயத்தை சார்ந்தவனா தான் இருப்பான் இல்லையா? ஆமா, தவிர்க்க முடியாது, அதெல்லாம் ரேரா தான். அதனால விஜய் பாருங்க, மாற்றன்றதோ தூய்மை அப்படின்றதோ நேர்மை அப்படின்றதோ விஜய் கிட்ட எதிர்பார்த்தாங்கன்னா அவங்கள விட உலகத்துல அடிமுட்டால் வேற யாருமே இல்லைன்னு அர்த்தம். அவன் நேர்மையாளர் தான் இருந்தான்னா அவன் கட்சி இந்த ரசிகர்கள் வந்துட்டு நான் விஜய்க்கு தங்கச்சியாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்களே, இவன் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள்லாம் என்னுடைய தோழர்கள், இப்படி எல்லாம் பேசாதீங்க. தமிழருடைய பண்பாட்டுக்கு சொல்லவே மாட்டாங்க. அதை என்ஜாய் பண்றோம். ஆமா, அவ்வளவுதான். இப்ப சாதாரண ஈகோ சென்ட்ரிக்ங்க. பாருங்க எனக்கு எப்படி இருக்காங்க பாருங்க, என் மேல பைத்தியமா இருக்கிறாங்க. அதுதான் அதை விரும்புறாரு. அதுக்கேத்த மாதிரி அவனுடைய கட்சியில இருக்கிறவங்க அட்வைஸ் பண்றான். நீ ஒரு கல்ட்டு, விஜய் சொன்னா எது வேணாலும் செய்வாங்க. அதுல இருந்தா எல்லாமே வருது. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த ஆளு எப்படியாப்பட்டவன் அப்படின்ட்டு. எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்தான்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு ஊழல் ஒழிப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சுக்கிட்டு ஊழலுக்கு எதிராக வந்துட்டு உறுதிமொழி. எவ்வளவு பெரிய திருடம் பாருங்க. இல்ல, இப்ப இந்த கேண்டிடேட் கான்செப்ட எளியவர்கள், புதியவர்கள், ஊழல் அற்றவர்கள் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுப்போம்னு சொல்றாங்களே. இல்லைங்க, எளியவர்கள் 5 கோடி ரூபாய் செலவு பண்ண செலவு பண்ணிட்டு எளியவர்கள் என்ன பண்ணுவாங்க? எம்எல்ஏ ஆயிட்டாங்க. எளியவன் எம்எல்ஏ ஆயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவான்? காசுக்கு செலவு பண்ண காசு என்ன பண்ணுவான்? எங்க எடுப்பான்? கோயம்பேடு மார்க்கெட்ல போயிட்டு காய்கறி ஏலம் விட்டு சம்பாதிப்பானா? சொல்லுங்க, எப்படி சம்பாதிப்பான்?